திருத்தணி தொகுதி தாவேக வேட்பாளர் சத்யகுமார் 234 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று கூறுவதற்கு பதிலாக 2034 தொகுதிகளில் தாவேக வெற்றி பெறும் என தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக வேட்பாளர்கள் அனைவரும் போட்டியிடும் தொகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். திருத்தணி தாவேக வேட்பாளர் நிர்வாகிகளை புறக்கணித்துவிட்டு தனி ஆளாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் என குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த சர்ச்சைக்கு இடையே அடுத்த சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் சத்யகுமார். அதாவது தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் என கூறுவதற்கு பதிலாக 2034 தொகுதிகளில் தாவேக வெற்றி பெறும் என தவறாக பேசியிருக்கிறார். இந்த சர்ச்சை வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சட்டமன்ற தேர்தலில் 2034 தொகுதியிலும் சட்டமன்ற தேர்தலில் 2034 தொகுதியிலும் சட்டமன்ற தேர்தலில் 2034 தொகுதியிலும்